போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எம்ஆர்பி எக்ஸாம் அப்படின்றது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். இதில் வந்து நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எக்ஸாம் வச்சு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு எம்ஆர்பி வந்து 1 by 1 வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2025 ஃபெப்ல இப்போ 2 months முன்னாடி வந்து நமக்கு ஃபிசியோதெரப்பிக்கு நடந்த எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணேன். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நான் எப்படி அட்டன் பண்ணேன் அண்ட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு. தமிழ் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன் அண்ட் 30+ மார்க்ஸ் எடுத்திருக்கேன். நான் எப்படி இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு மேலே எம்ஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எழுத போகிறவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நெக்ஸ்ட் இயர் சேம் சிலபஸ் அப்படின்னா கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இது ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு தமிழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபிசியோதெரப்பி எக்ஸாம் வந்து எம்ஆர்பியில் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ சண்டேஸில் தான் எங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 hour வந்து தமிழ் எக்ஸாம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு 2 hours 15 minutes கேப்பில் அடுத்த 2 hours பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரப்பி மெயின் சப்ஜெக்ட்டு. ஸோ அதோட சிலபஸில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு எக்ஸாம் இருந்துச்சு. டோட்டலாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே நாங்கள் 3 hours ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா சிலபஸ் என்னென்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது எனக்கு வந்து ஃபிசியோதெரப்பி சப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற கரண்ட் சிலபஸ் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுற கரண்ட் சிலபஸ் வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு இருந்துச்சு. அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா அப் டு 10th standard லெவல் 10th standard வரைக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. சிலபஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் 10th standard லெவல் தமிழ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா 10th standard புக் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து அப்புறமா 6th standardலேருந்து 10th standard வரைக்கும் இப்போ நம்ம தமிழ் சப்ஜெக்ட் தமிழ் புக் ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி சிலபஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு 1 month கழிச்சு தான் தமிழ் வந்து இவ்வளோ படிக்கணும், 6th standardலேருந்து 10th standard வரைக்கும் படிக்கணும் அப்படின்றதே எனக்கு தெரிய வந்தது. ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருந்தால் மேபி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ன்றதால கொஞ்சம் நான் வந்து நிறைய தமிழுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே தமிழ் சிலபஸ் என்ன அண்ட் உங்களோட சப்ஜெக்ட் சிலபஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு அதை தரவு பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கரண்ட்டில் இருக்கிற சிலபஸ் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ தமிழ் சிலபஸ் தெரிஞ்சப்பறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்றது பார்க்கலாம். எனக்கு வந்து ஆஃப்டர் 1 month வந்து எனக்கு தமிழ் சிலபஸ் வந்து 10th standard புக்குன்னு நினச்சிட்டு இருந்தது வந்து 6th standardலேருந்து 10th standard வரைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லைக் இந்த இயர் 7th standard படிக்கிற பசங்கள்கிட்ட அவங்களோட பழைய புக் 6th standard புக் அந்த மாதிரி ஒரு இயர் வந்து யார்கிட்ட ஃப்ரீயாக இருக்கும் படிக்கிறப்போ வாங்கலை, அவங்க படித்து முடிச்சுட்டு அடுத்த இயர் போன அப்புறமா அவங்கள்ட்ட இந்த புக்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணேன். எனக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடுச்சு. ஸோ 6th standardலேருந்து 10th standard வந்து தமிழ் புக் வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் திங் வந்து நிறைய பிடிஎஃப்பும் இருக்குது நமக்கு. பட் பிடிஎஃப் வந்து நம்ம மொபைலில் நிறைய உட்காந்து படிக்கிறது வந்து அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக ஆகும். ஸோ நீங்கள் புக்காக வாங்குறது வந்து பெட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு சிலபஸ், அடுத்தது உங்களுக்கு தேவையான புக் மெட்டீரியல்ஸ். மூணாவதாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பழைய கொஷின் பேப்பர்ஸ். ஸோ எம்ஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் வந்து சிலது நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வெப்சைட்டில் கிடைக்கல அப்படின்னா யூடியூப் சேனல்ஸில் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸை தமிழுக்கு மட்டும் போட்டிருக்காங்க நிறைய பேர் வீடியோஸு. நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆன்சரோடு இருக்கிறதும் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி கொஷின்ஸ் வருது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா தமிழ் 10th சப்ஜெக்ட் மட்டும்தானே அப்படின்னு நினச்சி ஈஸியாக எடுத்துகிட்டு ஓகே இது ஒரு 1 weekலேயே முடிச்சிடலாம், 2 days படித்தப்பட்ட திரும்ப ஒரு வேஸ் அப்படி 3-4 days முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் தட் 6th to 10th கொஞ்சம் வந்து டைம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற ஃபீல் வந்தோடனே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் பண்ணோடனே நான் வந்து டைரெக்டாக தமிழ் புக்குக்குள்ளே போகாமல் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் பழைய கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிலது தான் தெரிஞ்சுது, சுத்தமாக இதெல்லாம் நம்ம படித்ததே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. நியூ ஆத்தர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ நம்ம 10th படிக்கும்போதுக்கு இப்போதைக்கும் புக் வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நியூவாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நீங்கள் இப்போவே உடனே ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை ஓகே ஈஸியாக தான் இருக்குது, இதுக்கு இவ்வளோ நாள் போதும் அப்படின்றது நீங்கள் வந்து அந்த பிளானிங் ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் பார்க்குறது ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து நம்மள்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கும், கொஷின் பேப்பர் எப்படி கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும். இந்த ரெண்டும் வச்சு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்தேன். ஓகே, நான் பார்த்த வரைக்கும் இலக்கணம் பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது அண்ட் புலவர்கள் பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது. நீங்கள் வந்து 6th-லேருந்து 10th வரைக்குமே வந்து முக்கியமாக ஒரு வாட்டியாவது படிக்கணும். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, எந்த புலவர் எந்த நூலை இயற்றினார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாரதியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதியாரோட நூல்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட தந்தை பெயர் தாய் பெயர் தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் அவரோட டேட் ஆஃப் பர்த்து அண்ட் அவருக்கு வந்து யார் வந்து என்னென்ன பட்டத்தை கொடுத்தாங்க, எந்த ராஜா பட்டத்தை கொடுத்தாங்க அண்ட் இவரை வந்து ஃபாலோ பண்ணவங்க யார். இப்போ பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பாரதியார் மேலே இருக்க பற்றுனால பாரதிதாசன் அவரோட பேரை மாற்றிக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் இருக்க இந்த நேம் பற்றி இதெல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா 6th புக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 6th-லேருந்து எப்படி போனேன். ஸோ தட் நீங்கள் எடுத்த உடனே 10th தமிழ் படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். டச் விட்டு போனவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 6th-லேருந்து படிக்கும்போது பேசிக்லேருந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 6th புக் எடுத்துகிட்டு 2 நோட் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இலக்கணம் மட்டும் எழுதுகிற மாதிரி, இன்னொரு நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமாக பிரிச்சுக்கிட்டேன். அதாவது ஃப்ரண்ட்லேருந்து எழுதுறது, ரிவர்ஸ் பேக் சைட்லேருந்து எழுதுறது. ஸோ இந்த மாதிரி 2 நோட் வச்சுக்கிட்டேன் தமிழுக்கு. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் எழுதுகிற அளவுக்கு டைம் இருக்கும். சில பேருக்கு வந்து நோட்ஸ் எழுதாதான் ஞாபகம் இருக்கும், லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சில பேர் இருக்கவங்களுக்கு நோட்ஸ் வேணும். எனக்கு வந்து நோட்ஸ் எழுதுறது வந்து எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் நான் எழுதிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒன் டைம் படித்தாலே உங்களுக்கு போதும், ஞாபகம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களோட மெமரி பவர் உங்களுக்கு எப்படி படித்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அப்படி நீங்கள் படிக்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெசன் எழுதுறீங்க, இந்த ஸ்டார்டிங்லேருந்து எழுதுறீங்க அப்படின்னா அந்த பேர் எழுதிக்கோங்க. அந்த பாட்டோட பேர் எழுதிட்டு அது யார் எழுதினார், இயற்றியவர் யார் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதில் வந்து சில பொருள் அறிக, பொருள் கூறுக அப்படின்னு மீனிங்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் 1 by 1 எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு ஒரு பேர் கொடுத்துட்டு அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரியான கொஷின்ஸ் வந்திருக்கு. நான் எழுதும் போதும் வந்தது, இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பொருத்துகளை கொடுத்துருவாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் 4 பேர் கொடுத்துட்டு அதோட 4 மீனிங் வந்து மாற்றி மாற்றி ஷஃபிள் பண்ணி கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதுக்குள்ளே உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட் லெசன் முடிச்சு அடுத்து ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிச்சு நெக்ஸ்ட்டு மெயின் லெசன் போகிறீங்க அப்படின்னா மெயின் லெசனில் நிறைய உங்களுக்கு வந்து 1 marks இருக்கும். 1 mark கேட்குற மாதிரியான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் புக்கில் எடுத்து பார்க்கும்போது பிங்க் கலரில், ப்ரௌன் கலரில் பாக்ஸில் இல்லை க்ரீன் கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் பாக்ஸில் மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் நீங்கள் எழுதி வைக்கணும். ஸோ அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட் வந்து நீங்கள் இதில் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1 by 1 EL 1 EL 2 அப்படியே term 1 term 2 term 3 திரும்ப 7th standard 8th standard 9th standard இந்த மாதிரி நீங்கள் 10th வரைக்கும் சிம்பிள் பொருள் கூறுக அண்ட் அந்த பாக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும் நீங்கள் இதில் எழுதுறீங்க ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து பேக் சைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த புலவர்கள் பேரெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்போது திருவள்ளுவர், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், காலமேக புலவர், இவங்க வந்து ஒரு பேஜுக்கு ஒருத்தவங்கள எழுதிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் பற்றி எழுதுறீங்க அப்படின்னா திருவள்ளுவர் போட்டு அவரோட பிறந்த ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கால்குலேட் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன எழுதியிருக்காரு. இப்போ திருக்குறள் பற்றி எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை பாட்டு இருக்குது அண்டு அவரோட சிறப்பு பெயர்கள் என்ன, அப்புறமா திருக்குறளுக்கு உரை எழுதுகிறவங்க யார், அதுலேயுமே சிறந்த உரை எழுதினவங்க யார், இந்த மாதிரி
நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு படிக்க வரும். அது எல்லாமே நீங்கள் இந்த பேஜ்லேயே எழுதுங்க. நெக்ஸ்ட் பேஜில் திரும்ப எழுதிங்கன்னா இங்கே கொஞ்சம் பாயிண்ட்ஸ், திரும்ப வேறு இடத்துல கொஞ்சம் பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி நீங்கள் திருவள்ளுவர் பற்றி அங்கங்கே படிக்கிறதுக்கு திருவள்ளுவர்னு போட்டு ஒரு 2 பேப்பரை விட்டுட்டு நீங்கள் படிக்கும்போது திருவள்ளுவர் பற்றி ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே திருவள்ளுவர் பற்றி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பாரதியார் பற்றி போகலாம். அவருடைய இயற்பெயர் அந்த மாதிரி அவர் என்னென்ன கவிதைகள் எழுதியிருக்காரு, அவரோட சிறப்பு பெயர்கள் என்ன, யார் வந்து சிறப்பு பெயரை கொடுத்தாங்க, அவருக்கு என்ன விருதுகள் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒன் பை ஒன் ஒரு புலவராக வந்து நீங்கள் பேக்லேருந்து எழுதிட்டே வந்துடுங்க. இப்போ இன்னொரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விருதுகள் பற்றி மட்டும் எழுதுங்க. அதாவது எந்த புலவர் எந்த விருது பெற்றார் அப்படின்றத வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து யாரெல்லாம் பெற்றிருக்காங்க, பாரதிதாசன், ஈரோடு தமிழன்பன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்றிருக்காங்க. ஸோ விருதுகள் மட்டும் தனியாக எழுதிக்கோங்க. புலவர்கள் அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தனியாக எழுதிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த பொருள் கூறுக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எழுதிக்கோங்க. நான் இப்போ சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து தமிழ் மாதங்கள் இருக்கு இல்லைங்களா, சித்திரை, வைகாசி, இந்த மாதிரி தமிழ் மாதங்கள் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு லெசனில் வரும். அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது இன்னொரு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னென்னா மரபு சொற்கள் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோறு உண், தண்ணீர் குடி. இப்போ தண்ணீர் குடியா பால் குடியா அந்த மாதிரி கேட்கும்போது தண்ணீர் குடி, பால் பருகு. ஸோ இந்த மாதிரி மரபு சொற்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து யானையோட குட்டி பேர், யானையை வந்து குட்டியாக இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க கன்று, பசு வந்து கன்று, ஆடு வந்து குட்டி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இது இல்லாமல் டிரான்ஸ்லேஷன்ஸ், அதாவது தமிழ் வேர்ட் சொல்லிவிட்டு அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இல்லை இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்து அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன், இணையம்னா இன்டர்நெட், அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன் பை ஒன் படிச்சிங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒன் பை ஒன் படித்து பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இலக்கணம் வந்து பேசிக்காக முக்கியமானது பார்த்துட்டேன். அண்ட் என்னென்ன புலவர்கள் பற்றி பார்த்து வச்சுருக்கேன், விருதுகள் பற்றி பார்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பொருள் கூறுக, அப்புறமா இந்த மரபு சொற்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் முடிச்சுட்டு இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து ஜென்ரல் தமிழ் கொஷின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த முதல் தமிழ் சங்கம் எங்கே நடந்தது, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப்பில் நான் பார்த்து படிச்சுருக்கேன். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்துட்டு நம்ம பார்க்கும்போது ரொம்ப வந்து கிளியராக அது படித்து பார்த்து அட்டன் பண்ணணும். ஏன்னா நல்லா தெரிஞ்ச கொஷினே நம்ம சம்டைம்ஸ் வந்து தப்பாக அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் டக்குன்னு சேஞ்ச் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக 1 to 2 times படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். அண்ட் இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து MRB எக்ஸாம் பற்றி நான் வந்து இப்போ பேசியிருக்கேன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒன் மோர் திங் என்னென்னா ஜெனரல் அனாட்டமி, நியூரோலஜி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் MRB எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். MRB எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி வீடியோ ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.